Hi friends, welcome to Meena Sadhi Network. இந்த வீடியோவில் TNBC RRB மற்றும் SSCக்கான ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது 8th வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் கூட்டு வட்டி, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கூட்டு வட்டியிலிருந்து சம் பார்க்கலாம். சம் பார்த்தோம்னா, ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் ரூ.8000 நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்தால் முதிர்வின் போது பெறும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. முதிர்வின் போது கூட்டு வட்டியில் இந்த 8000 வைக்கும்போது 2 ஆண்டுகளுக்கு வைக்கும்போது 5% வட்டியில் வைக்கும்போது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது? A = P × 1 + R டிவிஷன் 100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். பியோட வேல்யூ என்னது? 8000. நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் லெங்க்த்தியாக டைம் ஆகும். நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த 8000க்கு 5% வட்டி கண்டுபிடிக்கிறோம். இது 2 இயர்ஸுங்கிறதால ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் இயரில் 8000க்கு 5% வட்டி, 8000 × 5%ங்கும் போது 5 டிவிஷன் 100 போடுவோம். 0க்கு 0 கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 400 வரும். 8 8 40 400 வரும். இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் இயரில் கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் இயரில் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இது ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த அமௌண்ட்டு கூட ஆட் பண்ணால் என்ன வரும்? 8400 வரும். நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் பார்த்தோம்னா, ஏன்னா 2 இயர்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் இயரில் பார்த்தோம்னா இந்த 8400க்கு தான் நம்ம 5% வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ 8400 × 5 டிவிஷன் 100, 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 84 × 5 வரும். 84 × 5 போட்டால் என்ன வரும்? நம்ம 20, ரிமைனிங் 2, 8 40 42 வரும். 420 வருது. ஸோ 420 தான் வந்து செகண்ட் இயருக்கான வட்டி. ஸோ இது அமௌண்ட்டு கூட ஆட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு கூட ஆட் பண்ண என்ன வரும்? 8820 வரும். 8820. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதோ ஆப்ஷன் ஏ 8820 தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதை விட இதுவே பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த சம்லேயே அதே மாதிரி தான். அங்கே 2 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க, இங்கே 3 ஆண்டு. அதுக்கு பதில் இது 10% வட்டி வீதம், அசல் வந்து 10,000. ஸோ இது கூட்டு வட்டிங்கும் போது 3 இயர்ஸுங்கும் போது ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இயருக்கு இந்த 10,000க்கு 10% வட்டி போட்டால் என்ன வரும்? 10,000 ஒரு 0 அப்படியே கேன்சல் ஆகிடும். 10,000 × 10 டிவிஷன் 100 போட்டோம்னா ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா? 1000 வருது பாருங்கள். இந்த 1000 தான் வந்து ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் இயருக்கான அமௌண்ட் என்ன வரும்? இந்த 1000 இந்த 10,000 கூட ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 11,000 வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும்? இந்த வேல்யூக்கு தான் வந்து, இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ 11,000 × 10 டிவிஷன் 100, 0 0 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1100 வரும். இந்த அமௌண்ட்டு ஆல்ரெடி இருக்கிற இந்த அமௌண்ட்டு கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்? 12100. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் பார்த்தோம்னா, தேர்ட் இயருக்கு இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். 12100 × 10 டிவிஷன் 100. இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வருது? 1210. ஸோ இந்த 1210 வந்து இந்த அமௌண்ட்டு கூட ஆட் பண்ணணும். ஸோ 1210 1210 01331 13310. அப்போ 3 இயர்ஸுக்கு இந்த அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. 13310 இருக்குது. கூட்டு வட்டியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேணும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் வேணும். 3 இயர்ஸுக்கும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1000, 1100, 1000,
210 இந்த வேல்யூ தான் வேணும். அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ண வரும் 1000 2100 3310 வருது. ஸோ ஆன்சர் என்ன வருது? இந்த வேல்யூ தான் நமக்கு வேணும். ஏன்னா அவங்க கூட்டு வட்டியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க 3 இயர்ஸுக்கு. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேணும். அப்போது 3310 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால், இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 3310 3310. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். சம்மில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையேயான வேறுபாடு வந்து ரூ. 240 எனில் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அசலின் மதிப்பு என்னது? பி. இதில் வந்து தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வேறுபாடு வந்து டியோட வேல்யூ என்னது? 240. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8, இயர் வந்து 2 இயர்ஸ். இந்த இயர் வந்து 2 இயர்ஸாக இருக்கும்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடுக்கான ஃபார்முலா என்னன்னா, டிங்கிறது தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வேறுபாடு. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா பி ஆர் டிவிஷன் 100 ஹோல் பவர் n. இந்த n இருக்கிற இடத்துல தான் 2. அதாவது இயர் வந்து 2 இயராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, இந்த இடத்துல மேலே 2 இயர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இப்போ டியோட வேல்யூ என்னது? 240. அதாவது டிங்கிறது தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வேறுபாடு தான் டி. இதோட வேல்யூ என்னது? 240. நம்ம கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 240 ஈக்குவல் டு பி. ஆரோட வேல்யூ என்னது? 8%. ஸோ 8 டிவிஷன் 100 ஹோல் பவர் ஸ்கொயருங்கிறது 2 இயர்ஸ். ஸோ நமக்கு வந்து 2 இயர்ஸுங்கிறத இது 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். 8/100ங்கிறத 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பி வேணும். பி ஈக்குவல் டு 240 இன்ட்டு இது வந்து இந்த சைடில் வரும்போது அப்படியே ரிவர்ஸில் வரும். 100 டிவிஷன் 8 இன்ட்டு 100 டிவிஷன் 8. பியோட வேல்யூ அப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த வேல்யூ இங்கே வந்துச்சுன்னா ரிவர்ஸில் வரும். இது 2 ஸ்கொயரில் இருக்கிறதுல 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இதை கேன்சல் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன வரும்? 3 8s are 24. ஸோ என்ன இருக்குது? 30 இருக்குது. ஸோ இங்கே நான் நெக்ஸ்ட் இங்கே போடுறேன். 30 இன்ட்டு இந்த 100 இன்ட்டு 100 என்ன வரும்? 10,000 வரும். டிவிஷன் ஒரு 8 மட்டும் இருக்குது. இந்த 8ஆல் 30 கேன்சல் பண்ணுறேன். 3 8s are 24. ரிமைனிங் என்ன இருக்கும்? 6 இருக்கும். 3 8s are 24, ரிமைனிங் 6 இருக்கும். பக்கத்தில் ஒன்று கடை வாங்கும்போது புள்ளி வச்சுக்கிறேன். 60 வரும். நெக்ஸ்ட்டு 7 8s are 56, ரிமைனிங் 40 வரும். ரிமைனிங் 40 வந்து 5 8s are 40. ஸோ என்ன வருது? 3.75 இன்ட்டு 10,000 இருக்கா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 2 டிஜிட் கேன்சல் ஆகிடும். நீங்கள் 3.75 இன்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? 375. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 2 ஜீரோ. ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு 2 டிஜிட் வேல்யூக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 37500. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 37500. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூ. 3000 அசலுக்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வேறுபாடு. முன்னாடி போட்ட மாதிரி தான் 2 ஆண்டுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வேறுபாடு. ஸோ அதே ஃபார்முலா டி ஈக்குவல் டு பி ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். 2ங்கிறது 2 ஆண்டுங்கிறதால 4% வட்டி வீதம். பியோட வேல்யூ 3000. ஸோ 3000 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? 4/100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 2 டைம்ஸ் பிரித்து போட்டுக்கலாம். 3000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 4/100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 16 இன்ட்டு 3. 16 இன்ட்டு 3 போட்டால் என்ன வரும்? 8 1 4 48 வருது. ஸோ 48 டிவிஷன் 10 வருது. இது கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 4.80. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 4.80.
இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட், ஒரு தொகையானது கூட்டுவட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகின்றது. பியோட வேல்யூ வந்து 2 வருஷத்தில் வந்து 9 மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆறு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கூட்டு வட்டிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, பி இன்ட்டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் பவர் n தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இதுவே டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஹோல் பவர் n மைனஸ் பி வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா பி இன்ட்டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் பவர் n மைனஸ் பி. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இதில் அந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா ஜஸ்ட் இது மட்டும் வரும். அமௌண்ட்டுக்கு பி, அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு பி 1 + r டிவிஷன் 100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா மட்டும் இருக்கும். நமக்கு இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் ஆர், இந்த ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ வந்து அமௌண்ட் வந்து ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகிறது. இதோட இது வந்து அந்த அசலை விட அசல் தான் பி, அந்த அசலை போல் 9 மடங்கு ஆகுது. அசல் வந்து பி பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போ 9 மடங்கு வந்து நமக்கு தொகை கிடைக்குது. அப்போ அமௌண்ட் எவ்வளோ, 9 மடங்கு கிடைக்குது. அதான் 9p, அந்த தொகையை போல் பியை போல். ஸோ ஏக்கு வந்து என்ன பண்ணணும், 9p போடணும். ஸோ 9p 9 மடங்குங்கிறதால, அசலை போல் 9 மடங்குங்கிறதால 9p. அந்த அசல் 1 + r டிவிஷன் 100 ஹோல் பவர் n. இந்த பிக்கு பி கேன்சல் ஆகிடும், 9 மட்டும் இருக்கும். 9 ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் பவர் n. இந்த 9 வந்து எப்படி போடலாம், 3² போடலாம். நமக்கு என்னோட வேல்யூ என்னது, 2 ஆண்டு சொல்கிறோமா. ஸோ 2, இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னது 2. ஸோ 3² ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுக்கு ஈக்குவலாக இருந்தால் அடிமானம் சமன்னு அர்த்தம். அடுக்கு 2 ஸ்கொயர்னு இருக்கா, அடுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடிமானம் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ 3 ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 வந்துடும், 3 - 1 வரும், அப்போ 2 வரும். அப்போது 2 ஈக்குவல் டு r டிவிஷன் 100. இந்த 100 இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும், r ஈக்குவல் டு 200. அப்போ r ஈக்குவல் டு என்னது, 200%. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூ 800 அசலானது எந்த கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் முடிவில் ரூ 915.92 ஆக மாறும். இதுவும் வந்து ஆறு தான் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான். இதில் வந்து பியோட வேல்யூ 800, கூட்டு வட்டி ஆறு தான் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டு n வந்து 2 years, இது வந்து அமௌண்ட்டு. ஸோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் பவர் n. ஏவோட வேல்யூ என்னது, 915.92 ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 800. 1 + ஆரோட வேல்யூ என்னது, ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், r டிவிஷன் 100 ஹோல் பவர் 2. இப்போது நமக்கு r வேணும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா, இந்த சைடில் வந்துச்சுன்னா 915.92 டிவிஷன் 800 ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். இப்போது நமக்கு இங்கே பாயிண்டில் இருக்கிறதால கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதால என்ன பண்ணோம், மேலேயும் கீழும் 2 ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது 100
100 இந்த 2 ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன வருது 91,592 டிவிஷன் 80,000 ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது என்னாகும் 2 ஆலே கேன்சல் பண்ணுங்கள். 2 ஆலே கேன்சல் பண்ணோம்னா இங்கே 40,000 வருமா, 40,000 பாட்டமில் வந்து 40,000 வந்துடும். 40,000 மேலே என்ன வரும் 4 2s are 8 ரிமைனிங் 11 வரும். 5 2s are 10 ரிமைனிங் 15 வரும். 7 2s are 14 ரிமைனிங் 19 வரும். 9 2s are 18 ரிமைனிங் 12 வரும். 6 2s are 12. ஸோ இங்கே என்ன வருது 4 5 7 9 2 டிவிஷன் 40,000 ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். இது அகைன் கேன்சல் பண்ணலாம். அகைன் கேன்சல் பண்ணோம்னா 10,000 வரும். 4 ஆல் கேன்சல் பண்ணோம்னா இந்த இடத்துல 6 வரும். 6 மேலே கேன்சல் பண்ணும்போது 1 4 is 4 அகைன் 1 4 is 4 ரிமைனிங் 17 வரும். 4 4 is 16 ரிமைனிங் வந்து 19 வரும். அகைன் 4 4 is 16 ரிமைனிங் 36 வரும். நெக்ஸ்ட் 9 4 is 36. ஸோ என்ன வந்திருக்கு 1 1 4 4 9 டிவிஷன் 10,000. இது வந்து எதோட வேல்யூ, எதோட ஸ்கொயர் வேல்யூ? இப்போ 10,000ங்கிறது 100ஓட ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிடும். ஆனால் இந்த 11449ங்கிறது எதோட ஸ்கொயர்னு கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம்னா 49ங்கிறது எதோட ஸ்கொயரு 7ஓட ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல 49க்கு எது வரும், லாஸ்ட்டாக 7 வந்துடும் தெரிஞ்சிடும். 49க்கு 7 வந்துடும். நெக்ஸ்ட்டு 114 இருக்குது பாருங்கள். இந்த 114 வந்து எந்த ஸ்கொயருக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஸ்கொயர் என்னது 100 வரும். 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் பார்த்தோம்னா 114க்கு மேலே போயிடும். 11 ஸ்கொயர் போட்டோம்னா 11 ஸ்கொயர் போட்டோம்னா 121 வரும். அப்போ 10 ஸ்கொயர் தான் 100. அப்போ 114க்குள்ளே எந்த ஸ்கொயர் இருக்குன்னா 10 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அப்போ 10. அப்போது இதுக்கான ஸ்கொயர் வேல்யூ என்னது 10ன்னு தெரிஞ்சிச்சு. டிவைட் பாட்டம்க்கு என்னது 100. 100 தான் வந்து இதோட ஸ்கொயர். ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரு இப்போது அப்போ மேலே என்ன வந்திருக்கு 107 டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ மேலே அடுக்கு ஈக்குவலாக இருக்குதால அடிமானத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே அடிமானத்தை எடுத்துக்கும் போது என்னாகும் 107 டிவிஷன் 100 ஈக்குவல் டு 1 + r டிவிஷன் 100. இப்போது இந்த 1 இந்த சைடில் வந்துச்சுன்னா 107 டிவிஷன் 100 minus 1 equal to r division 100. Next cross multiply, crossல கொண்டு வந்தோம்னா 107 minus 100 division 100 equal to r division 100. இதில் என்ன வருது 7 division 100 equal to r division 100. 100 cancel ஆகிடும். ஸோ r equal to 7%. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது r equal to 7%. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்தோம்னா ரூ100 அசலானது எந்த வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 121ஆக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 100ங்கிறது பியோட வேல்யூ, எந்த வட்டி வீதம் ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். இயர் வந்து 2 years, இது வந்து ஏவோட வேல்யூ 121. அப்போ எந்த வட்டியில்
இந்த 100ங்கிற அசல் வந்து 121 ஆக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னாடி போட்ட மாதிரி தான் அதே ஃபார்முலா தான். A ஈக்குவல் டு பி. உங்களுக்கு போடும்போது தான் வந்து லாங்காக தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனீங்கன்னா ஈஸியாகிடும். போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 + r டிவிஷன் 100 ஹோல் பவர் n. ஏவோட வேல்யூ என்னது 121. 121 ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 100. 1 + ஆரோட வேல்யூ என்னது, ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் டிவிஷன் 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ என்னது 2. இப்போது 121 டிவிஷன் இந்த 100 இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். 100 ஈக்குவல் டு 1 + ஆர் டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். இந்த 121ங்கிறது எதோட ஸ்கொயரு, 11ஓட ஸ்கொயரு. 100ங்கிறது எதோட ஸ்கொயரு, 10ஓட ஸ்கொயரு. ஸோ இங்கே என்ன வரும், 11 ஸ்கொயர் டிவிஷன் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + ஆர் டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். அப்போது 11 டிவிஷன் 10 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + ஆர் டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடிமானம் ஈக்குவலு. அப்போ அடிமானத்தை எடுத்துக்கலாம். 11 டிவிஷன் 10 ஈக்குவல் டு 1 + r/100. இந்த 1 வந்து இந்த சைடில் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ இங்கே 11 டிவிஷன் 10 - 1 ஈக்குவல் டு r டிவிஷன் 100 வரும். 11 - 10 டிவிஷன் 10 வரும். 11 - 10 டிவிஷன் 10 போட்டால் என்ன வரும், 1/10 மட்டும் வரும். 1/10 ஈக்குவல் டு r டிவிஷன் 100 வரும். 0 கேன்சல் ஆகிடும். 0 0 ரிமைனிங் 10 மட்டும் வரும். ஸோ r ஈக்குவல் டு என்னது 10. ஸோ ஆன்சர் என்னது, r ஈக்குவல் டு 10. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூ 2000 அசலானது 10% கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் n கேட்குறாங்க. ரூ 2420 மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து முன்னாடி போட்ட அதே சம் மாதிரி தான் போடணும், அதே ஃபார்முலா தான். ஆனால் முன்னாடி நம்ம r கண்டுபிடிச்சோம். இதில் வந்து நம்ம rக்கு பதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், n கண்டுபிடிக்கணும். rக்கு பதில் n கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஆர் டிவிஷன் 100 ஹோல் பவர் n. ஏவோட வேல்யூ என்னது 2420 ஈக்குவல் பியோட வேல்யூ என்னது 2000. 1 + ஆரோட வேல்யூ வந்து 10 டிவிஷன் 100 ஹோல் பவர் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 24 இந்த வேல்யூ இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் வரும். 2420 டிவிஷன் 2000 ஈக்குவல் டு 1 + 10/100 ஹோல் பவர் n. ஸோ இங்கே என்ன வருது, இதை 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 0 0 0 வரும். இங்கே 1 2 4 is 4 2 2 is 4 1 0. இங்கே வந்து இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 10 + 1 11 டிவிஷன் 10 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன வருது, 1210 டிவிஷன் 1000 ஈக்குவல் டு இங்கே 10 மட்டும் இருக்குது. 10 இங்கே கிராஸில் மல்டிப்ளை பண்ணி +1 போட்டோம்னா என்ன வரும், 11 வரும். 11 டிவிஷன் 10. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 121 மட்டும் இருக்கும். 121ங்கிறது எதோட ஸ்கொயர்னா 11ஓட ஸ்கொயரு. 11 ஸ்கொயர் டிவிஷன் 100ங்கிறது எதோட ஸ்கொயரு, 10ஓட ஸ்கொயர். 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 டிவிஷன் 10 ஹோல் பவர் n. இது எப்படி போடலாம், 11 டிவிஷன் 10 ஹோல் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 டிவிஷன் 10
ஹோல் பவர் n. இப்போ அடிமானம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுக்கு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்னது? n ஈக்குவல் டு 2. என்னோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருடத்தில் 4% வட்டி வீதத்தில் ரூ 1200 தனி வட்டியாக கிடைக்கிறது. அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 2 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து தனி வட்டி வந்து 3 வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருடத்தில் 4% வட்டி வீதத்தில் 1200 தனி வட்டி கிடைக்குது. ஆனால் என்ன தொகைன்னு சொல்லலை, அசல் என்னன்னே தெரியல. ஆனால் வந்து அந்த தொகைக்கு வந்து 3 வருஷத்தில் 4% வட்டியில் வந்து 1200 கிடைக்குதுன்னா அதே தொகை அதே வட்டி அதே 3 வருடம் அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு, ஆனால் வருடம் மட்டும் மாற்றிருக்காங்க. அதே வட்டி ஆனால் வருடம் வந்து 2 இயர்ஸுக்கு கூட்டு வட்டி என்னென்னு கேட்குறாங்க. அப்போது இது வந்து எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அப்போ தனி வட்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? தனி வட்டி வந்து 3 வருடத்திற்கு 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ? 1200. கூட்டு வட்டி எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க? 2 இயர்ஸுக்கு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? 2 டிவிஷன் 3 போடுங்க. இந்த 3 போடுங்க. இன்ட்டு இந்த கூட்டு வட்டியை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4 3 12. நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 800. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 800. இங்கே 800க்கு இதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ரூ 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வேறுபாடு அதே தான், முன்னாடி போட்ட அதே ஃபார்முலா தான். ஸோ தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வேறுபாடு D ஈக்குவல் டு பி r/100 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் பாருங்கள், அடிக்கடி கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ 8000, ஆரோட வேல்யூ 10%, இயர் வந்து 2 இயர்ஸு. ஸோ இந்த இடத்துல என்ன வருது? 8000 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? 10 டிவிஷன் 100 ஹோல் ஸ்கொயர். 8000 இன்ட்டு 10 டிவிஷன் 100 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். 10 டிவிஷன் 100. இங்கே 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஸோ ஆன்சர் என்னது? 80. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூ 5000க்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையேயான வேறுபாடு அதே ஃபார்முலா தான். 2 ஆண்டு D ஈக்குவல் டு PR/100 ஹோல் ஸ்கொயர். பியோட வேல்யூ என்னது? 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12% டிவிஷன் 100. இதை 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். 12 டிவிஷன் 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகுது, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகுது. டிவைலை 10 மட்டும் இருக்குது. இங்கே 12 இன்ட்டு 12 போட்டால் என்ன வரும்? 12. இதை கூட கேன்சல் பண்ணிக்கலாம் 2ஆல். 5 இங்கே 6, இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 12 இன்ட்டு 6 மட்டும் வருது. 12 இன்ட்டு 6 12 மீதி 1 7 72. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 72. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு. ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூ 331 எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கு 331னா தனி வட்டி வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும். நியர்பை அதுக்கு கிட்டத்தட்ட, ஆனால் அதை விட அதிகமாக இருக்காது. கூட்டு வட்டியை விட தனி வட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ 331க்கு ரிலேட்டடாக இங்கே என்ன ஆப்ஷன்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ அதிகமாக போகாது. கூட்டு வட்டியை விட தனி வட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து கூட்டு வட்டியை விட அதிகமாக இருக்குது. இது கிடையாது.
இது வந்து கூட்டு வட்டியை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுவும் கிடையாது. இதுதான் வந்து கிட்டத்தில் வருது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். கூட்டு வட்டி அதிகமாக இருந்ததுன்னா தனி வட்டி அதை விட கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கிட்டத்தட்ட வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.